ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக பிரமுகர் வீட்டில் கட்டுக்கட்டாய் சிக்கிய பணம். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மாபேட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காந்தி என்கிற அழகப்பன். திமுகவை சேர்ந்த இவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் வைத்திருப்பதாக ரகசிய தகவல் வந்தது. தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று இரவு இவரது வீட்டில் அதிரடி சோதனையில் இறங்கினர். வருமான வரித்துறை கூடுதல் மாவட்ட அலுவலர் கதிரவன் மற்றும் துறையூர் தாசில்தார் சந்திரமௌலி தலைமையில் ரெய்டு நடந்தது. காந்தி மற்றும் அவரது மகன் வீடுகளில் சல்லடை போட்டனர். மறைத்து வைக்கப்பட்டிருந்த 500 ரூபாய் கட்டுகள் சிக்கியது. இதில் சில நோட்டுகள் சீல் உடைக்காமல் புத்தம் புதுசாக இருந்தது. மொத்தம் 11 லட்சம் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பணத்துக்கு முறையான கணக்கு இல்லை என கூறப்படுகிறது. உதவி தேர்தல் அலுவலரிடம் வருமான வரி அதிகாரிகள் பணத்தை ஒப்படைத்தனர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் பட்டுவாடா செய்ய வைத்திருந்த பணம் என கூறப்படுகிறது. அழகப்பனிடம் அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஒண்ணுமே செய்யல, ஓட்டு மட்டும் வேணுமா? திமுக எம்எல்ஏவை விரட்டிய மக்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் திமுக எம்எல்ஏ இளங்கோ மீண்டும் வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார். நேற்றிரவு தொகுதிக்கு உட்பட்ட வேலம்பாடி ஊராட்சி பாப்பாநாயக்கன்பட்டியில் பிரச்சாரம் சென்றார். அப்போது அவரை மடக்கி உள்ளூர் மக்கள் சரமாரி கேள்வி கேட்டனர். சாலை, தெருவிளக்கு, குடிநீர் என எந்த வசதியும் செய்து தரல, மறுபடியும் ஓட்டு மட்டும் கேட்டு வந்துட்டீங்க, 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் இந்த பக்கமே வரீங்க என கேள்வியால் துளைத்தனர். திக்குமுக்காடிய இளங்கோ அடிக்கடி வந்திருக்கேன் என கூறி சமாளித்து பார்த்தார். ஒரு கட்டத்தில் பதில் கூற முடியாமல் அங்கிருந்து நைசாக நழுவி வேறு இடத்துக்கு கிளம்பி சென்றார். நீ கேட்கலாம், நீ வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்தேன்னு சொன்ன, அதே தப்பு. இந்த ஊருக்கு எத்தனை மட்டம் வந்திருக்கு தெரியுமா? இந்த ஊருக்கு வந்து 5 மட்டம் வந்துருக்காமா? நான் விசி கட்சியே இல்லைங்க, திருமாவளவன் சீட் தந்துட்டாரு. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். சட்டமன்றத்துக்குள்ள போலான்னு ஆசைப்பட்டேன். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. வேட்பாளர்கள் பட்டியலை மார்ச் 29 திருமாவளவன் வெளியிட்டார். திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தது. தற்போதைய எம்எல்ஏக்கள் 3 பேர் மற்றும் கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதிருப்தியடைந்த நிர்வாகிகள் வழக்கமான கட்சி பணிகளை தவிர்த்து வருகின்றனர். திருமாவளவனுடன் பேசுவதையும் குறைத்துள்ளனர். மாநில நிர்வாகிகளின் செயல் திருமாவளவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. அதிருப்தியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுடன் பேசிய திருமாவளவன், வேண்டுமானால் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நான் போட்டியிடுவதை தவிர்த்து விடுகிறேன் என கூறியுள்ளார். சொன்னபடியே சட்டசபை தேர்தல் போட்டியில் இருந்து பின்வாங்கினார் அவர். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தனக்கு பதிலாக ஜோதிமணி என்பவர் போட்டியிடுவார் என அறிவித்தார். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். இந்நிலையில் திருமாவளவன் அறிவித்த வேட்பாளர் விசிக கட்சியை சேர்ந்தவர் இல்லை. காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர் என தெரிய வந்துள்ளது. இந்த செய்தி திடீரென்று தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. என்னிடம் யாரும் இது வரையும் கேட்கல. இருந்தாலும் அந்த தொகுதியை இது பண்ணி கேட்டிருந்து நான்
விருப்ப மனு கொடுத்துருந்தது உண்மை. காங்கிரஸ் போய் கேட்டிருந்தேன், இது வரலையும் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு அண்ணன் திருமா அவர்கள் அறிவிச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி எல்லாம் என்ன இது செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அடுத்து என்ன செய்யணுமோ அண்ணனுடைய இது அட்வைஸில் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன். நீங்கள் இப்போ என்ன கட்சியில் பயணப்பட்டு இருக்கீங்க? நான் காங்கிரஸில் பயணப்பட்டேன். காங்கிரஸில் தான் இருக்கீங்க? காங்கிரஸில் தான் இருக்கேன். காங்கிரஸில் தான் இருக்கேன். எத்தனை வருஷமா காங்கிரஸில் இருக்கீங்க? காங்கிரஸில் வந்து நாம் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் போய் திருப்பி காங்கிரஸ் வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸில் வந்துருக்கீங்க. விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி இது விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. ஆமாம், விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் எப்படி காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தினாங்க? அப்படி இல்லை, விசிகாவும் காங்கிரஸும் அலைன்ஸில் தான் இருக்காங்க. அதனால இவங்க அவங்களுக்காக கேட்கும்போது எனக்காக காங்கிரஸுக்கு விட்டு கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். இல்லை இவங்களும் அதை பற்றி டிசைட் பண்ணியிருக்கலாம். தலைவர்கள் எடுக்கிற முடிவில் இது எனக்கு கிடைச்சிருக்கலாம். அப்படிதான் நான் விரும்புகிறேன். அப்போ 8 தொகுதியில் வந்து இப்போ 7 தொகுதி தான் இப்போ விசிகா, ஒரு தொகுதி காங்கிரஸ்ன்னு சொல்லலாமா? அப்படி இல்லை, அப்படி எனக்கு இன்னும் தகவல் வரல. நான் எதில் போட்டியிடுறேன், எப்படி போட்டியிடுறேங்கிறது இன்னும் எனக்கு தகவல் வரல. அது திருமாவளவன் கொடுத்து அவங்க சின்னத்தை நிற்க வைக்கிறாங்களா, இல்லை இதே காங்கிரஸுக்கு இது பண்ணி காங்கிரஸில் நிற்க வைக்கிறாங்களான்னு எங்கள் தலைவரும் அந்த தலைவர் இன்னைக்கு இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த முடிவை சொல்கிறாங்களோ அதை ஏற்று திருமாவளவன் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செய்வேன். 6 கோடி ரூபாய் கேரவன் ரகசியம். விஜய் போட்டியிடுவதே சந்தேகம். திருத்தப்பட்ட மனுவிலும் 2 சிக்கல். சட்டசபை தேர்தலில் தவிக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளார். கடந்த மார்ச் 30ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் தன் மீது எவ்வித குற்ற வழக்கும் இல்லை என விஜய் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த 2025ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த மாநாட்டின் போது தன் பாதுகாவலர்கள் தாக்கியதாக கூறப்படும் புகார் கூடக்கோவில் போலீசில் வழக்கு பதியப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அதோடு இந்த குற்ற வழக்கு தொடர்பாக போலீசிடமிருந்து எந்தவித சம்மனோ தகவலோ வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் பெரம்பூரில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் இல்லை. இது தவிர வயது குறித்து 2 தொகுதிகளிலும் மாறுபட்ட தகவல்களை பதிவிட்டு இருந்தார். இதனால் பெரம்பூரில் தாக்கல் செய்த விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. இதனை தவிர்க்க விஜய் தரப்பில் திருத்தப்பட்ட வேட்புமனு மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு நபர் ஒரு தொகுதியில் 4 மனுக்கள் வரை தாக்கல் செய்ய விதிகள் உள்ளன. ஏற்கனவே விஜய் 2 மனுக்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் கூடுதலாக 2 மனுக்களை அவர் தாக்கல் செய்தால் போதுமானது என தவிக தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தவிக சார்பில் பெரம்பூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதாவை சந்தித்து விஜய் வேட்புமனுவில் திருத்தம் செய்வதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்தனர். ஏற்கனவே தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன்னுடைய வயது 52 என குறிப்பிட்டிருந்தார். திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்த மனுவில் 51 என குறிப்பிட்டிருந்தது. எனவே பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய வேட்புமனுவில் 51 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விஜய் மீது கொளத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் பதியப்பட்டுள்ள 2 வழக்குகள் குறித்த தகவல்களும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. முதலில் தாக்கல் செய்த 2 பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் 5 சொகுசு கார்களும் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் மட்டுமே உள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் தற்போது திருத்தம் செய்த மனுவில் தன்னிடம் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரவன் உள்ளதாக கூறியுள்ளார். அந்த வாகனத்தை ஏன் மறைத்தார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் விஜயின் அசையும் சொத்து மதிப்பு 410 கோடியாக உயர்ந்துள்ளது. அதேபோல விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கிலும் முன்னர் தாக்கல் செய்த மனுவில் 2015-16ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் செலுத்த வேண்டிய வழக்கும் 2022-23ஆம் ஆண்டில் 14 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய வழக்கும் வருமான வரித்துறை ஆணையரிடம் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது பெரம்பூரில் தாக்கல் செய்த திருத்தப்பட்ட மனுவில் 2,55 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய வழக்கு வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே விஜய் பெரம்பூரில் தாக்கல் செய்த மனுவிற்கும் திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கும் இடையே வயது மற்றும் வழக்கு பற்றிய தகவல்களில் முரண்பாடுகள் இருந்ததால் தான் திருத்தம் செய்யப்பட்ட மனுவை பெரம்பூரில் தாக்கல் செய்தனர். அதே சமயம் திருச்சி கிழக்கில் கொடுத்த மனுவில் 6 கோடி மதிப்புள்ள கேரவன் மற்றும் 2,55 லட்சம் செலுத்த வேண்டிய வழக்கு பற்றிய தகவல்கள் இல்லை. இதனால் மீண்டும் திருச்சி கிழக்கிலும் திருத்தம் செய்யப்பட்ட வேட்புமனுவை தாக்கல் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அங்கும் விஜய் தரப்பில் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இனி தேர்தல் நடக்கும் அலுவலர்கள் எடுக்கும் முடிவை பொறுத்தே விஜயின் அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடு இருக்கும். கட்சி தலைவரின் வேட்புமனுவுக்கே இத்தனை சிக்கல் வந்துள்ளதால் தவிக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அறிவாலயம் சொன்னால் கிணற்றிலும் குதிப்போம், அதிர வைத்த அமைச்சர். தாம்பரம் சட்டசபை தொகுதி திமுக வேட்பாளராக டாக்டர் கிருத்திகா தேவி அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்க சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது.
இதனால் ராஜாவின் ஆதரவாளர்கள் கொதித்து எழுந்தனர். ஆவேசம் தாங்காத தொண்டர்கள் நேராக TR பாலுவின் வீட்டை முற்றுகையிட்டனர். இதையடுத்து பாலு, ஸ்டாலின் தரப்பில் SR ராஜாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சமாதானமானார். தொடர்ந்து வேட்பாளர் கிருத்திகா தேவி மனு தாக்கல் செய்ய சென்ற போது அவருக்கு அருகிலேயே நின்று ஆதரவை வழங்கினார். இந்த சர்ச்சை குறித்து அமைச்சர் அன்பரசன் விளக்கம் அளித்துள்ளார். கூட்டணி கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க சார். ஆனா காங்கிரஸ் கட்சியில அந்த தொகுதி ஒதுக்கீடுல அவங்க தொகுதி ஒதுக்கீடு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் போராட்டம் பண்றாங்க. இதெல்லாம் அந்த வெற்றிக்கு எந்த அளவுக்கு ஒரு இடையூறா இருக்கும் நினைக்கிறேன். 2 நாளைக்கு சங்கடம் இருக்கும்பா, அப்புறம் 3ஆம் நாளைக்கு எல்லாம் இறக்கி வேலை பார்ப்பாங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது தானேப்பா, தொகுதி கிடைக்காதவங்க 2 நாளைக்கு சுணக்கமா இருப்பாங்க. திமுகவில் பொதுவாக எந்த கட்சியிலுமே அந்தந்த கட்சியில 2 நாளைக்கு சங்கடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த வேட்பாளர், புது வேட்பாளர் போய் அவங்க வீட்டாண்ட போய் உட்காந்து ஒரு சால்வ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணி தொடர்ந்து SR ராஜா பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்துட்டாரு. நீங்களும் பேச்சுவார்த்தை நீங்க வந்துட்டாரு, மனு தாக்கல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிதான்பா இருக்கும். ஒருத்தர் சீட்டு கிடைச்சிட்டு ஒருத்தர் கிடைக்கலன்னா வருத்தமா தான் இருக்கும். 2 நாளைக்கு இருப்பாரு. முந்தானத்து நான் அவர் வீட்டுக்கே போனேன், பேச்சு சரி பண்ணிட்டோம். இன்னைக்கு அவர் தான் மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு. அதாவது நீங்க பொறுப்பு வகிக்கக்கூடிய மாவட்டத்துல 2 தொகுதிகள் ஒரு தொகுதியோட கூட்டணி கட்சிக்கும் ஒரு தொகுதியில் வேட்பாளர் மாற்றிவிடப்பட்டதுனால அதுக்கு காரணமா கூட நீங்க ஒரு பரப்புரை அப்படி நம்ம ஒருத்தர் 2 பேரும் எங்களுக்கு ஆவாதம் சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் எடுபடுமா? அதெல்லாம் எடுபடாது. ஏன் 2006ல் 3 தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, 2 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தாங்க, 3 தொகுதி PMK கொடுத்தாங்க, 9 தொகுதியில. அப்ப நாங்க ஜெயிக்க தான் வச்சோம் இல்லையா? அதனால கட்சிக்காரங்கெல்லாம் நாங்கெல்லாம் கணத்துல குச்சி செத்து போடாம செத்து போடுவோம். கட்சி தான் எங்களுக்கு முக்கியம். இப்ப நாளைக்கு எனக்கே சீட்டு இல்லைனா கூட நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கு அறிகிறோம் அவங்களுக்கு தான் நாங்க வேலை செய்யணும். அதான கட்சி. இப்ப நம்ம 3 வாட்டி MLA இருந்தோம், தொடர்ந்து நம்மளே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு ஆளுக்கு ஒண்ணும் இல்ல. 50 ஆண்டுகளுக்கு பின் வருகிறது அது என்ன சூப்பர் எல்னினோ. காலநிலையே மாறப்போகுது. கடலில் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாடுகள் அடிப்படையில் பல வானிலை மாற்றங்கள் உருவாகிறது. அந்த வகையில் பசிபிக் பெருங்கடலில் கிழக்கு மற்றும் மத்திய பகுதியில் வெப்பம் இயல்பை விட அதிகமானால் எல்னினோ, குறைந்தால் லானினா என வகைப்படுத்தப்படுகிறது. இப்போது நிலவும் லானினா வலுவிழந்து வருகிறது. இந்த ஆண்டு எல்னினோ ஏற்படுவதற்கும் இந்திய பெருங்கடலில் IOT எனப்படும் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தன்னார்வ வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கூறியதாவது: எல்னினோ வரும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் உருவாக உள்ளது. இயல்பாக எல்னினோ சமயத்தில் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். ஆனால் இப்போது 50 ஆண்டுகளுக்கு பின் சூப்பர் எல்னினோ உருவாக உள்ளதால் கடலில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவுகள் முதல் சோமாலியா வரையிலான பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் IOT என்ற முறையில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நடப்பாண்டு அக்டோபர், நவம்பர் மாதங்களில் இந்த நிகழ்வு உருவானால் அடுத்த ஆண்டு முதல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை பொழிவு வெகுவாக குறையும். தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் வறட்சி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே சமயம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் 2015ஆம் ஆண்டு அளவுக்கு அதிகமாக மழை பொழியவும் வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு காரணமாக 2027 முதல் தொடர்ந்து சில ஆண்டுகளுக்கு வறட்சி போன்ற பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றார்.